Hi guys, Laugh with Kishore. Guys, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கிற தி சென்னை மொபைல்ஸ் தான் வந்துருக்கோம். எதுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொபைல் வந்து சரியாக இல்லை, கேமரா எடுக்க வீடியோ எடுக்க ஒழுங்காக இல்லை. இப்போ வந்து பூஜாக்கா மொபைல், ஜெயனா மொபைல், வர்ஷகா மொபைல் எல்லாரும் ஷேரிங்காக எடுத்துகிட்டு இருக்கிறேன். வீடியோ வந்து இப்போ நான் ஓனாக ஒரு மொபைல் வாங்கிட்டு அதனால் கண்டென்ட்டில் வீடியோ போகிறதுக்கு ரெடி ஆகிறேன். என்ன ஃபோன் பார்க்க போகிறீங்க? ஓப்போவில் பார்க்க வந்துடுற மொபைல் வந்து எது நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் கைஸ். என் ஃபோன் நல்லா தான் நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் வித்த காட்டுவாங்க. அதுதான் பயமாக இருக்குது. ஏன் ஓப்போ சூஸ் பண்ண? பெரியமா சொன்னாங்க. ஓப்போ வந்து எங்கள் பெரியமா யூஸ் பண்ணுறாங்க, 10 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா கேமராவுக்கும் நல்லா இருக்குது, ரஃபீஸுக்கும் நல்லா யூஸ் ஆகும் மொபைல் வந்து ஓப்போ வந்து. அதனால வந்து ஓப்போ பார்க்குறேன் நான் பற்றி. யாருமே இல்லை சேல்ஸில். இது ஃபுல்லா அப்படியே அந்த ஐபோன் டிட்டோ இருக்கு ப்ரோ. ஐபோன் இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. நான் வெளில பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இன் கேஸ் இந்த மாடல் இருக்கு பாத்தீங்களா, இது 15 ப்ரோ மேக்ஸ், இது 15 ப்ரோ. அப்படியே நம்ம ஐபோன்ல 13 ப்ரோ மேக்ஸ்லாம் இருக்குல, ஓகே கலர் முதல்ல அப்படியே அது காப்பி பண்ணி அப்படியே அட போவீங்களா. சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. டிஸ்ப்ளே பஞ்ச் நாச்சு காப்பி வச்சிருக்கானுங்க மொத்தமா. எல்லாமே இந்த பம்பு மட்டும் தான் சின்னதாக இருக்கு. பெருசா இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி சார், நம்ம 14 தானே பார்த்தோம். ஆமாம் 14 வேறு ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? மோட்டோ அந்த மாதிரி தான். அதான் 14 ஓப்போ 14 ரெனோ. 526 தானே? எவ்வளவு ஜிபி இதெல்லாம் சொல்லு. அவ்வளோ ஜிபி, 8 GB ரேமு, ஸ்டோரேஜ் வந்து 256 சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் பாருங்க, ரெனோ 14 5G. இது வந்து 256 வேரியண்ட்டு. அதுலேயே பாருங்கள் ஃபோனே ஒரு 45 GB பிடிச்சிடுது. ஒரு 200 தான் நமக்கு கிடைக்க போகுது. அது என்னவோ 6000. ஆமாம், இது ரேம் வந்து 12 GB ப்ளஸ் 12 GB நீங்கள் வந்து வேணால் மாற்றிக்கலாம், எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்னா 8ல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரன் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்டட் கேமரா வந்து 50 MP ரியரு, 8 MP வந்து அதோட வேலை செய்யும். ஃப்ரண்ட்டு 50 MP. 500 அப்படின்ப்பா. காய்ஸ் ஃபைனலி வந்து கிஷோரோட ஃபோன் வந்து அதை பார்த்துட்டோம். டெம்பர் ஓடி தராங்க. வாங்கியாச்சு. ஸோ கிஷோர் வந்து கேஷ் போட்டாச்சு, பே பண்ண போகிறான். 41,500 பே பண்ணியாச்சு. மொபைல் வாங்க போகிறோம், ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. கடைசியில் இங்கே தான் வந்து வாங்கியிருக்கோம். திருப்பி கண்டென்ட்லாம் போடுறோம். நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கீதா மொபைல்ஸ் போனோம், அப்புறம் பூர்விகா போனோம், அப்புறம் இன்னும் சங்கீதா மொபைல்ஸ் போனோம், அப்புறம் சென்னை மொபைல்ஸ் போனோம். இந்த 4 மொபைல்ஸ் போயிட்டு கடைசியில் எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா பூஜா மொபைல்ஸ். இங்கே தான் இந்த கடையில் தான். இது ப்ரமோஷன்லாம் இல்லை, அவங்க என் லக்கி பாருங்க, என்னோட பேர்ல உள்ள கடையிலே வாங்கியாச்சு. அதனால தான் நீ சொல்கிறியா? ஓ, எங்கள் இத்தனை அக்கா கடை ஏறி இறங்கி கடைசியில் பூஜா தான் உனக்கு வந்து பூஜா கடையில் தான் வழி வாங்கியிருக்கேன். கொடுத்துக்கலாம் பூஜான்ற பேரெல்லாம் வந்து. சூப்பர்ப்பா, இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதனால சிறப்பா பண்ணணும். அடுத்து வந்து ஐஃபோனை சந்திக்கிறோம் நம்ம. காட்டு, திருப்பி காட்டு, திருப்பி காட்டு. ஓகே. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிஷோர். இப்போ காட்டேன், இப்போ எனக்கு டிஸ்பிளேல காட்டேன். கிஷோரே பாக்ஸை டிஸ்பிளேல காட்டு. ரெனோ குடும்பம், ஓப்போ குடும்பம். நாங்க நீங்களாம் ஓப்போ குடும்பம், நாங்களாம் ஐ குடும்பம். வாவ், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் ராஜா, கேட்ட கலர் வாங்கிட்டேன். திருப்பி காட்டு கலரை. ஏய், இங்க காட்டு, இங்க காட்டு, எனக்கு காட்டு டிஸ்பிளேல. சூப்பரே சூப்பரே சூப்பரே. சூப்பர் ஆன் பண்ணுங்கடா. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் சைடுல சைடுல गाइस பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிரீன் தான் வாங்கியிருக்கிறாரு தலைவர். திருப்பி காட்டுங்க. சிம்பிளா வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம் நம்ம. வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம். டெம்பர் மட்டும் ஒட்டிக்கலாம். எப்படி ஃபீல் பண்ற கிஷோர்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம்.
ஃபோன் வாங்கினது அப்புறம் புது புது கண்டென்ட்ல வீடியோ போட வேண்டியதான், மஜா பண்ண வேண்டியதான், மாஸ் பண்ண வேண்டியதான் கைஸ். உனக்கு இதுவும் முடிஞ்சிட்டு தானே சொன்னேன். ஆமா கிளாஸும் முடியுது. அதுக்கப்புறம் அப்புறம் ஊருக்கு போயிட்டு கிராமத்தை கலக்குங்க அவங்க அம்மா அப்பா இங்கிலீஷ் எல்லாரோடயும் சேர்ந்து vlog போடுவாரு தலைவர். வா இது வைக்க போறியா இது வைக்க போறியா ஸ்வைப் வைக்க போறியா? ஓகே 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 ஐபோன் மாதிரி வச்சுக்கோ. இட்ஸ் ஸ்டார்டட். வந்துட்டா ஃபோன்ல வந்துட்டா அவ்வளோ வந்துட்டா. ஏய் நிஜமாலே ஐபோன் மாதிரி இருக்குப்பா அப்படியே. நெக்ஸ்ட் சீக்கிரமா ஐபோன் வாங்கிடலாம். சூப்பரா கண்டென்ட் போட்டு உழைப்பு போடணும். உழைப்பு போட்டா கண்டிப்பா வாங்கலாம். சரியா? ஐபோன் இது பெரிய கேமராவே வாங்கலாம். வருவாங்க ஏதோ காம்ப்ளிமெண்ட் ஒரு சார்ஜர் இருக்குமா? அவங்க தருவாங்க. ஒரு நிமிஷம் வாங்கிக்கோ. நீ போ. ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடைசியா வந்து போரூர்ல இருக்கிற பூஜாஸ் மொபைல்ல தான் நமக்கு வந்து ஃபோன் வாங்கி பூஜா லக்கி கேர்ள் பாருங்க. நம்ம அக்கா அவங்க பேரு பூஜா தான். பூஜாஸ் கிச்சன் தான் அவங்களது. அதனாலதான். ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்க சென்னை மொபைல்ஸ் தான் போனோம். நான் மொபைல் பார்க்கலான்னு போனோம் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் Reno 14 தான் பார்க்கலான்னு போனோம். நான் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12GB ரேமு 512GB ஸ்டோரேஜ் தான் பார்க்கலான்னு போனோம். அது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுவும் கேட்டோம், இன்னொன்று கேட்டோம். அதுலேயே வந்து 8GB ரேமு 256 ஸ்டோரேஜ் தான் கேட்டோம். அதுவும் இருக்குது சொன்னாங்க. அது இருக்குது சொல்லிவிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. வெயிட் பண்ணி பார்த்தா மொபைலே வராமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பெரியமா எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் எல்லாம் வெளியே போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்த பக்கத்தில் என்னென்ன கடையில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பூஜா மொபைல்ஸ்க்கு ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு போனோம். நம்ம கேட்குற வேரியண்ட்டில் மொபைல் இருந்தது, ஸ்டாக் கையில் இருந்தது. அப்போது அப்படியே அந்த ஸ்டாக் எடுத்து காமிச்சாங்க, பார்த்தோம். நம்ம சேம் நம்ம எல்லாம் பார்த்து மாடு வேரியண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த மொபைல் எடுத்தோம். கலரும் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கலர் வந்து நல்லா இருந்தது. அந்த கலர் அதே கலர் நான் பார்த்த கலர் அந்த கலர் பிடிச்சிருந்து அதே கலரில் இருந்து நாங்கள் எடுத்துட்டோம். நல்லா சூப்பராக இருக்கும் மொபைல் ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் ரேட்டாக கரெக்டாக தான் கொடுத்தாங்க. ரேட்டை வந்து ரொம்ப அதிகமாகவும் சொல்லலை கம்மியாகவும் சொல்லலை, கரெக்டான ரேட்டு, ஆவரேஜான ரேட்டு தான் நம்ம மொபைல் வாங்கணும். நல்லாவே இருந்தது. வாங்கிட்டு வந்து அந்த மொபைலை அன்பாக்சிங் வந்து சூப்பராக இருந்தது. அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா மகிழ்ச்சியாக போச்சு. அந்த டைம் வந்து புது மொபைல் வாங்கினது மெயின் ரீசனே வந்து பழைய மொபைல் தான் காரணம். வந்து அந்த பழைய மொபைல்னால் மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து Redmi 10 Prime வந்து நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். நார்மலாக யூஸ் பண்ணது ஓகேவா தான் இருந்தது. அந்த ஃபோனை யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மொபைலில் ஒன்றுமே பண்ண முடியல. என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, எல்லாமே உட்காந்துச்சு. அப்படியே அந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக ஸ்டெக்காகி உட்காந்துது. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், 3 வீடியோ அப்லோட் பண்ணது ஃபுல்லாகவே வந்து என்ன ஃபோனில் பண்ணேன் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனில் வீடியோ எடுத்து என் ஃபோனில் தான் எடிட்லாம் பண்ணேன். பண்ண முடியல, கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஒரு 3 நாளாக எனக்கு கடுப்பாக நான் புது ஃபோன் வாங்கிட்டேன். நான் புது ஃபோன் வாங்கிட்டு இந்த ஃபோனில் இதுக்கப்புறம் எல்லாமே வீடியோ எடிட் பண்ண நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ஃபோன் யாரால் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்பா கொஞ்சம் காசு கொடுத்தாரு, நம்ம சித்தப்பா கொஞ்சம் காசு கொடுத்தாரு. அவங்க காசு 2 பேர். என் லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து கோர்ஸ் சேர்ந்தேன் வந்து லேப்டாப் வாங்க சொன்னாங்க. லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லேப்டாப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50K இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு வந்து மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் புதுசாக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எந்தெந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுனே இருக்காமல் நான் திருப்பி பண்ணினே இருக்கிறேன். லவ் யூ கைஸ். டாடா பை பை.